ஏன் 2500 தரல? என்னது தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு எல்லாமே இனிமேல் கேட்பாங்க. கொஞ்சமா டீசெண்டா பேசுங்க சார். அப்புறம் ஒன்று சொல்லியிருந்தாரு ஐயா தமிழக முதல்வர், தீய சக்தி தீஞ்சு போன சக்தி. சரி, தீஞ்சு போன சக்தி. நான் உங்ககிட்ட ஒரு 4 கொஸ்டின் கேட்குறேன், எனக்கு அதுக்கு கொஞ்சம் ஆன்சர் கொடுங்க, சரிங்களா? உங்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க எதுக்கு தீஞ்சு போன சக்தியிலேருந்து 25 எம்எல்ஏவை ஆதரவு கொடுக்க கூப்பிட்டீங்க? என்ன கொடுத்து கூப்பிட்டீங்க? எதனால் கூப்பிட்டீங்க? அது கொஞ்சம் உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? தீஞ்சு போன சக்தியிலேருந்து எதுக்காக 25 எம்எல்ஏவை போய் பார்த்தீங்க? எதுக்காக போய் சால்வை போட்டீங்க? அப்புறம் இந்த தீஞ்சு போன சக்தியிலேருந்து எதுக்காக வர்ற ஆளெல்லாம் சேர்க்குறீங்க? எதுக்காக நீங்கள் போய் பேசுகிறீங்க? வெள்ளமண்டி நடராஜன்லேருந்து அந்த ஒரு 4 உருப்படி போச்சு, அவங்கள்லேருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எனது சக தோழர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அவங்க பணம் வாங்கிட்டுலாம் போகல பாஸ். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவங்க பணத்துக்காகவோ இல்லை பணம் வாங்கிட்டோ அவங்க அதுக்காகலாம் போய் தாவேக்கால சேரல. அந்த 4 பேரும் தமிழக மக்களுக்கு நலன் கருதி நல்லது நடக்கணும், அவங்க தொகுதி மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் போய் சேர்ந்துருக்காங்க. ரைட்டா? நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம கழக தோழர்கள் இனிமேல் அவங்கள யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. அவங்க பணம் எதுவுமே வாங்கலை, அவங்க தொகுதி மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் போயிருக்காங்க, சரிங்களா? அதனால் அவங்க போயிருக்காங்க. ஆனால் அந்த தீய சக்தியிலேருந்து ஒவ்வொருத்தராக சேர்க்கணும். தீஞ்சு போன சக்தி அங்கே போய் சேர்ந்துட்டா, நான் கேட்குறேன் சார், எத்தனை டன்னில் சார் வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க? 10 கிலோ 5 கிலோ துணி துவைக்கிறதுக்கே நாக்கு தள்ளிடும். நீங்கள் பெரிய வாஷிங் மிஷினாக வச்சுருக்கீங்களோ போட்டு? அது என்ன மிஷின், என்ன கம்பெனி, என்ன பிராண்டு? இந்த தீஞ்சு போன சக்தி அப்படியே அங்கே கொண்டு வந்து வச்சு ஒட்டி மிஷினில் போட்டோன்னே எல்லாமே கிளியர் ஆகி தூய சக்தியாக மாறி இருக்கும். நீங்கள் தூய சக்தியாச்சே. தூய சக்திக்கு இந்த தீஞ்சு போன சக்தியிலேருந்து வந்தால் பெரிய வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிருவீங்களோ? இதே தான் முன்னாடி ஒரு கம்பெனி ஒன்று இருந்துச்சு, அவங்களும் இப்படி தான் இல்லை துவைச்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உங்ககிட்ட எந்த வாஷிங் மிஷின் இருக்கு? எத்தனை டன்? அது டன்னு கணக்கில் வாஷ் பண்ணுவேன் சார். எத்தனை டன்னு சார்? கொஞ்சம் அதுக்கு விளக்கம் சொல்கிறீங்களா? சார், இது ஒன்றும் சினிமா வசனம் கிடையாது, சரிங்களா?